வணக்கம் மக்களே. இன்றைக்கி மணிமிட் சீரீஸ் 4 பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், என்ன சொல்லுவாங்க, மாடு மாதிரி உழைச்சா மட்டும்தான் நம்மளால் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்ம கேட்டுட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் கடினமாக உழைச்சா மட்டும்தான் மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ், ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன வயசுலேருந்தே நமக்கு விதைக்கப்பட்டிருக்கும். அது வந்து உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது அதில் பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது. அது என்னென்னு இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கடினமாக உழைச்சா மட்டும்தான் மேலே வர முடியும்னு நினச்சிருந்தீங்கன்னா, நிறைய விவசாயிகளும் அது போக வந்து பார்த்திங்கன்னா மூட்டை தூக்குறவங்களும் இன்னும் நல்ல நிலைமையில் இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்களோட நேரத்தை வந்துட்டு எப்போயுமே விற்கக்கூடாது. ஒரு வேளை முன்னாடி விற்றுட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இப்போ வந்து அதை நிறுத்துங்க. ஏன் நேரத்தை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிஸ்டம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேரம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்காக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்னோடய பேசிக்கான பிஸ்னஸை பார்த்துக்கோங்களேன். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸில் என்ன பண்ணுது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த கமெண்ட்ஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணும். நார்மலாக வந்து எப்படி ரிப்ளை பண்ணுவோம், நம்ம எடுத்து பார்த்து எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்போ மட்டும் தான் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு 100 கமெண்ட் 200 கமெண்ட் வருது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, உங்களால் ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கவும் முடியாதுல்ல, சாத்தியம் இல்லை. அதுக்கு வந்து ஆட்டோமேஷன் டூல் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்ல வரேன். உங்களோட டைமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விற்காமல் அதை வந்து பன்மடங்காக ஆக்கணும்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு தான் இப்போ வந்து நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்துட்டுருக்கு. எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் இ-காமர்ஸ் பிஸ்னஸே அப்படி தான் இருக்குது. நான் வந்து இப்போது ஒரு சிஸ்டம் நான் டெவலப் பண்ணிட்டேன், வெப்சைட்டுன்னு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டேன். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24/7 வந்து எனக்கு வண்டி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லைவ்லேயே இருக்கும். நீங்கள் யார் வேணால் எப்போ வேணால் போய் வந்து பார்க்கலாம். எப்போ வேணால் ஆர்டர் போட முடியும். எப்போ வேணால் மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் நான் உருவாக்குனால என்னென்னா, என்னோடய டைம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கேட்கேன். அது போக நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து ரொம்ப கடினமாக உழைக்கணும் அப்படின்னா, நான் மெசேஜ் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் உட்காந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கவும் முடியாது. இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட டைமை வந்து விற்காமல் உங்கள் டைமை வந்து எப்படி 2 மடங்கு 3 மடங்கு ஆக்குறங்கிறத மட்டும் நீங்கள் வழிமுறையை எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் இன்னும் நேரத்தை விற்றுட்ருக்கீங்கன்னு உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போது வந்து இன்னிலேருந்து உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். ஸோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். நன்றி.